சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரியாற்றில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் கால்வாய் அருகில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்து தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு உபரி நீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக நங்கவள்ளி ஏரி நிரம்பி வாத்திப்பட்டி ஏரிக்கு பாப்பாத்திக்காடு கால்வாய் வழியாக தண்ணீர் செல்லும் நிலையில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இது சரபங்கா ஸ்கீம் தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி அதிகமாக ஒரு சரபங்கா ஸ்கீமு உபரி நீரை திறந்து விட்டால் விவசாயிகளுக்கு இது வரவேற்கத்தக்க தான். விவசாயிகளுக்கு இவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம். இது நல்ல ஒரு ஸ்கீமு. தண்ணி வந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த தண்ணி பட்டா நிலத்தில் அதிகமாக நிற்கிதுங்க. தென்னை மரம் ஃபுல்லாக பாதிக்குது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏகப்பட்ட மகசூல் நல்லா காய்ச்சிட்டு இருக்கிற தென்னை மரம் தட்டு இதெல்லாம் போட்டுருக்குறோம். பட்டா நிலத்தில் இடுப்பு அவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க. இதுக்கு கேட்டால் கான்ட்ராக்டுக்கார் எந்த ஒரு நடவடிக்கையும் சரியானபடி எடுக்கல. போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்காம போயிட்டாங்க. இது நல்லா உயரமாக மண்ணுக்காரை போட்டு கொடுத்தா தான் இந்த விவசாய நிலத்துக்குள்ளே தண்ணி போதாமல் இருக்கும். விவசாயம் நாங்கள் பண்ண முடியுங்க. எந்த ஒரு ஊடு பயிரும் இங்கே நாங்கள் பண்ண முடியாத அளவுக்கு இதில் இருக்குது. தென்னை மரமே பாதிக்குங்க. மாத கணக்கில் தண்ணி நிற்கிது. அப்படிங்கும்போது விவசாயிகளுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு நஷ்டம் வாங்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை, இது பயனாக இருக்க போகுது.